இந்த 4 வரிக்கு அப்புறம் அடுத்தது. இப்போ முதல்ல இருந்தே வருவோம். இப்போ நடுவில் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரியா? இப்போ முதல்ல இருந்து பிரமபுரம் பேணிலை வரையும் 4 வரியா பிரிச்சு பாடிட்டு வருவேன். முதல் 2 வரி கீழே, அடுத்த 2 வரி மேல. ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாயோடு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி கழிப்பமும் மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் பொன்கடலிரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நேரி காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு தாளீரையின் மூவிளை சூலம் நாற்கால் மான்மணி ஐந்தலை அரவும் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மதத்து இரு கோட்டோரு கனி ஈடழி தூரித்தனை ஒரு தனு இரு கால் படைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச ஒன்றுதல புற அவுணரை அறுதலை ஐம்புலன் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோ ஏத்த நின்றனே ஒருங்கிய மனத்தோடு
அமைத்தாரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றெழுவான் தனி வளர்க்கும் பிரமபுரம் பேணினை பேரு அழகா நமக்கு என்ன பண்ணி வந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்துருச்சு சரிங்களா. இப்ப என்ன பண்ண போகுது, பேரு அப்படியே அழகா வேகமா போகலாமா. அதுக்கு வந்து ரெண்டு வரியா தான் பாட முடியும் சரியா. அருபதம் உரலும் பெணு புறம் விரும்பினை இகலியமை உணர் புகலியமர்ந்தனை பொங்கு கடல் சூழ்வெண் குரு விளங்கினை பானி மூலகும் உதயமில் மிதந்த பொனிபுற குறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த கூந்தர் ஏந்தனை வரபுறம் என்றுண சிறபுற குறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரளரக்கன் திரள் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னி புயின்றோ நான் முகநரியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணர் அறுவகை தேர ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சனடிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமூதல் நான்கும் மறைமூதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமையும் மறுவில மறையோ கழுமல முதுபதி கவுனியன் கட்டூரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலில் நினைய வல்லவர் இல்லை நீளத்தே இத மனப்பாடம் பண்ணி பாடுறவங்க முழுக்க பாராயண முறையிலே பாடுங்க. சொல்லி தரதுக்காக இதை பாதியா பிரிச்சிருக்கேன்.
அது வந்து நம்ம மனப்பாடமா சொல்லும் போது ஸ்ட்ரக் ஆகும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஓரு ரூபாயினை மானாங்காரத்து ஏரியல் வாயொரு முதல் புத்தலம் முன்றிய இரு சுட கும்பர்கள் பிறவும் படைத்தொள்ளை கழிப்பமும் முக்திகளாயின் இருவரோடொருவன் ஆகி நின்ற ஓரால் வீழ பொங்கடல் இரண்டும் முப்பொழுதேத்திய பத்து மொழி நெறி காட்டினை நாட்டமுன்றாக ரோட்டினை இரு நதி அரவமோ நதி சூடினை ஒரு தாழிலை மூவிலை சூலம் நாக்கால் மான்மறி ஐந்தலை அரவும் ஏவினை காய்ந்தலம் கால்மாய் மும்மதர் இருகோள் பொருகரி குறித்தன் ஒரு தனி இரு காலைய வாங்கி முப்புற கோடு காணில மஞ்ச ஒன்று தல துற அவுணரை அழித்த ஐம்புலம் மந்த கரணம் பொன்புலம் இருவழி ஒருங்கியவானோ கேட்ட நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போது நான் மறை ஓடி ஐவகை வேண்டி அமைத்தாரங்க முதலெடுத்தோதி பரமுறை பயின்றெழு வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதம் முரலும் வெளுபுறம் விரும்பினை இகலியமை துணலியமங்க பொங்கு கடல் சூழ் பெண்குரு விளங்கினை வாணி மூலகும் புதையங்கள் மிதந்த துணிபுற குறைந்தனை கொலையா இருநிதி வாழ்ந்த பூந்த ஏந்தனை பரபுரம் என்றுண சிறபுற குறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன் நீர் புயின்றும் நான் மிக அறியாம் பண்போடு நின்றனை சண்பை அமர்ந்த ஐயொரு மமணர் அறுவகை பேரரும் மூழியும் உணர ஆழிய மன்ன எத்தனை திசையோ பொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தம கல்வி மறைமுறை கல்வி நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்ற இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை மறுவில மறையோ கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நிலத்தே. இப்படி பாடல் நல்லா இருக்குல்ல. இதுல 3 சொல் வருது பாத்தீங்களா. அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நெடில் வச்சிருப்பார், அது சும்மா வைக்கல. அந்த நெடில் ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்க நீட்டி சொல்லி அதை நிறைவு பண்ணணும். இப்ப எடுத்துக்காட்டா தோணி பூர தூரைந்தனை தொலையா இரு நிதி 4 சொல் இருக்கு. அடுத்தது எத்தனை இருக்கு? வாய்ந்த பூந்தராய் ஏய்ந்தனை. ஆனா பாருங்க 3 சொல்லுமே நெடில் வச்சிருப்பாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அழகு பாருங்க. தோணி பூர தூரைந்தனை தொலையா இரு நிதி வாய்ந்த பூந்தர் ஏய்ந்தனை. எப்படி படிக்கிறது? வாய்ந்த பூந்தர ஏந்தனை. புரியுதா? மறுவில மறையோ 2 சொல். மறுவில மறையோ ஓங்காரத்துல நிறுத்துறாரு. மறையோர் ஓங்காரத்துல. அடுத்தது என்னது? கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனி அறியும் அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நிலத்தே. சரியா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.